Hi friends, so நான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவேன்னு நான் நினைக்கல. ஸோ இது வந்து நான் இந்த வீடியோ எதுக்கு போஸ்ட் பண்ணுறேன்னா ஒரு அவேர்னஸ் மாதிரி கொடுக்கறதுக்கு வேண்டி நிறைய பேர் கமெண்ட்லேயும் கொடுத்துருந்தீங்க. நானே வந்து இதை பற்றி பேசணும் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ அதை வந்து நார்மலாட்டு உள்ள வ்ளாகில் வந்து இன்க்ளூட் பண்ணால் சரியாகாது. ஸோ அதனால் தனியாகிட்டே ஒரு போஸ்ட் மாதிரி போட்டுடலாம், ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, இப்போது கரண்டாகிட்டு அந்த பொள்ளாச்சி இஷ்யூ பற்றி. ஸோ ஒரு அம்மாவாட்டு எனக்கு 2 பொன் குழந்தைங்க இருக்காங்க. ஸோ எப்படி இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து நம்ம கேட்கும்போது எந்த அளவுக்கு வந்து ஹர்ட் ஆகும், எந்த அளவுக்கு மெயினாக பயமாக இருக்கும் இந்த சொசைட்டியில். இனி நம்ம குழந்தைங்கள வந்து இனி ஃப்யூச்சரில் அவங்க வந்து எந்த அளவுக்கு என்ன சொல்கிறதுக்கு அவங்களோட லைஃப் வந்து எந்த மாதிரி இருக்கும், எந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் நம்ம அவங்கள வந்து இது பண்ணுறோங்கிறத நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே நான் நினைக்கிற மெயின் காரணம் வந்து நம்ம வந்து ஒன்று கேர்ள் பேபிஸ் இருக்கிறவங்க அவங்க கூட அவங்கள வளர்க்குற முறை தான் மெயின். ஸோ உங்கள் குழந்தை வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை உங்ககிட்ட வந்து ஓப்பனாக வந்து சொல்லணும். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து அவங்க உங்ககிட்ட ஓப்பனாக அதை சொல்லணும்னா நீங்கள் அதுக்கு தக்கன ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அவங்களுக்கு. ஸோ நம்ம எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். கண்டிப்பாக குழந்தைங்கள்ட்ட வந்து நான் வந்து ரொம்ப என் குழந்தை கூட ரொம்ப ஃப்ரீயாக தான் இருப்பேன், அவளை வந்து நான் ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன், நான் இப்படி தான் வளர்ப்பேன் அப்படி தான் வளர்ப்பேன் அப்படிங்கிறது இல்லை. குழந்தைங்கள வளர்க்கும்போது அதுவும் மெயினாக கேர்ள் பேபிஸ், எந்த பேபினாலும் எந்த கேர்ளோ பாயோ, ஸோ ஸ்ட்ரிக்டாக கண்டிப்பாக வளர்க்கணும். ஆனால் அதே டைம் அவங்களோட லிமிட்ஸ் அவங்களுக்கு தெரியணும். அதுவும் இல்லாமல் பேரண்ட்ஸ் எங்கள் அப்பா அம்மா எனக்கு வேண்டி இருக்காங்க, நான் அவங்கக்கிட்ட எதை வேணாலும் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு வரணும் மெயினாட்டு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து அவங்கள எப்படி நீங்கள் வளர்க்குறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா உங்ககிட்ட வந்து அவங்க வந்து அதை ஷேர் பண்ணணும்னா நீங்கள் அதுக்கு தக்கன அவங்கக்கிட்ட வந்து பேசி அவங்கள வந்து நீங்கள் சொல்லணும். இப்படி நீ உனக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் அப்பா அம்மா கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லு. ப்ராப்ளம்னா கூட இல்லை, ஃபஸ்ட் நீ எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் குழந்தைங்க வந்து ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தான் பேசணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாகிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சின்ன வயசுலேருந்தே டீச் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி தான் மகா கிட்ட, அவள் வந்து நான் இப்போ நான் அவளை வீட்டில் விட்டுட்டு இப்போ கடைக்கு போகிறேன்னு வைங்களேன், வீட்டுக்கு வந்தோன்னே நான் அவள்கிட்ட கேட்பேன் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. அவள் ஒன்று விடாமல் என்கிட்ட சொல்லுவாள். ஸோ அது வந்து அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமும் நீங்கள் வந்து அந்த இதை வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஸ்கூலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேளுங்க. ஸோ எந்த இதுவாக இருந்தாலும் அவங்க வந்து ஓப்பனாகிட்டு உங்ககிட்ட சொல்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுங்க. ஸோ ஒரு பையனை வந்து வளர்க்குறது வந்து கண்டிப்பாக அம்மா அப்பாவால் தான். ஸோ அவங்க சின்ன பையனாக இருக்கும்போதே சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வந்து ஒரு லேடினா என்ன, ஒரு கேர்ள்னா என்ன, அவங்க உனக்கு வந்து எந்த மாதிரி அவங்க அம்மா மாதிரி தான் அவங்களும் உனக்கு. ஸோ அவங்க வந்து பொம்மை கிடையாது, அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும், ஹார்ட் இருக்கும், அவங்கள எந்த மாதிரி நீங்கள் மதிக்கணும் அந்த இதை வந்து உங்கள் பையனுக்கு டீச் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்டிங்லேயே சின்ன வயசுலேயே அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அதுதான் அவங்களுக்கு வந்து வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதை விட மெயினாட்டு உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கங்கிறதையும் அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து ஏதாவது ஒரு மேல் வியூவர் யாராவது இருக்கீங்க, இல்லைன்னா உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட யார்ட்டையாவது காணிங்க, அவங்க வந்து பேசுங்க. ஏன்னா வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பையன் பார்ப்பான். ஸோ அவங்க உங்களை வந்து அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணாங்கன்னா அதே தான் அவன் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ வந்து எப்போவுமே கேர்ள்ஸை உமனை ரெஸ்பெக்ட் பண்ண சொல்லி கொடுங்க உங்கள் பையனுக்கு. உங்கள் கிட்ஸை வந்து வளர்க்கும் போதே ஃப்ரெண்ட்லியாக வளங்க. இதெல்லாம் என்னது, இதெல்லாம் வந்து ஓப்பனாட்டு இந்த மாதிரி ஓப்பனாக எல்லாத்தையுமே அவங்களுக்கு வந்து பேசுங்க, அவங்க கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எப்படி நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும் மற்றவங்கள அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க. ஸோ இது எல்லாமே பண்ணாலே வந்து மெயினாட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவ்வளோ வராது. ஸோ இந்த ஜென்ரேஷன் எப்படின்னு தெரியல, இனி நம்ம வந்து உருவாக்க போகிற நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கண்டிப்பாட்டு
விமனை ரெஸ்பெக்ட் பண்ணி வரக்கூடிய ஜென்ரேஷனாக தான் இருக்கணும். ஸோ இதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ சொல்லிட்டேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். பாய்.